டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9087128388. யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் பெருவழித்தலம் காக்கக்கூடிய வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மனுக்களை முறையாக விசாரிக்கவில்லை. எனவே அனைத்து மனுக்களையும் ஒன்றிணைத்து முழுமையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், அந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. கிட்டத்தட்ட இது 5வது வாரம், நேற்றைய வியாழக்கிழமையோடு சேர்த்து 5வது வாரமாக இன்று வரை விசாரணை நடைபெறவில்லை. காரணம், நீதியரசர் அவர்களுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் அந்த அமர்வே கூடவில்லை என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றன. இந்த வழக்கு மட்டுமில்லாமல் பொதுவாகவே அந்த அமர்வு இந்த 5 வாரங்களாக கூடாமல் இருக்கிறது என்கிறார்கள் நமது அன்பர்கள், அதே போல பத்திரிகை ஊடகவியலாளர்கள். இதற்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த பி சைட் என்று சொல்லக்கூடிய அந்த சைட்டை நம்ம போய் நேரில் பார்த்தோம். அது நெய்வேலி சாலையில், நம்ம ஞானசபையிலிருந்து நெய்வேலி சாலை செல்லும் பொழுது இடது பக்கம் நம்ம அரசு பேருந்து அந்த கழகத்தினுடைய டிப்போ இருக்கும். அதற்கு கொஞ்சம் ஒரு 10 அடி நகர்ந்தவுடன் பார்த்தா வலது பக்கம் ஒரு மண் ரோடு போகுது. உள்ளே போன ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்கிறது. அங்கே ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் கட்டடங்கள் கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே பெரிய அளவில் தான் கட்டடங்கள் கட்டுறாங்க. முதல்ல இவர்கள் அனுமதி கேட்டது எதுக்குன்னு பார்த்தா சித்த மருத்துவமனைக்கும் அதே போல் முதியோர் இல்லத்திற்கும் கேட்டார்கள். ஆனால் அங்கே கட்டப்படுறதை பார்த்தா அதை விட பெரிய கட்டடங்களாக கட்டுறாங்க. எனவே இந்த ஏ சைட்டில் கட்டுவதாக இருந்த பல கட்டடங்களை அவர்கள் அங்கே நகர்த்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு ஏ சைட்டில் இவங்க என்ன கட்ட போகிறாங்க அப்படின்னா, சர்வதேச மையம் 3.78 ஏக்கரில் கட்டுவோன்னு வழக்கமாக சொல்லுவாங்க. அது 3.78 ஏக்கர் அங்கேயே இடம் இருக்குது, அங்கேயே கட்டிட்டு போகலாம். அந்த இடத்தையே அவர்கள் சிறப்பாக மாற்றி அமைப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அங்கேயே இவர்கள் விரும்பக்கூடியதெல்லாம் கட்டுவதற்கு அங்கே இடம் இருக்கிறது. ஏன்னா 12 ஏக்கரில் நீங்கள் கட்ட முடியாத 3.78 ஏக்கர் தான் சர்வதேச மையத்திற்கு தேவை. அப்புறம் இந்த சித்த மருத்துவமனை, அதே போல் முதியோர் இல்லமெல்லாம் கட்டுவதற்கு, ஆதரவற்றோர் இல்லமெல்லாம் கட்டுவதற்கு அந்த இடமே போதுமானது அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே மிக முக்கியமாக நம்ம கவனத்தில் கொண்டது என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த பெருவழித்தலத்தினுடைய தற்போதைய நிலை. இவர்கள் அடம்பிடித்து அங்கேதான் நாங்கள் சர்வதேச மையத்தை கட்டுவோம், இந்த 100 கோடி ரூபாய் கட்டடங்களை கொட்டுவோம் என்று 1.5 ஆண்டு காலமாக அடம்பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கே பார்த்திங்கன்னா பெருவழித்தலத்தில் அந்த மதில் சுவர்கள் உடைக்கப்பட்டு கிடக்கின்றன. அதே போல் இடதுபுறம் பார்த்திங்கன்னா உள்ள நுழைஞ்சோன்னா இடதுபுறத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஏக்கருக்கு அவர்கள் ஒரு தகர கொட்டகை போட்டு மூடி வச்சுருக்காங்க. அதன் பிறகு நாம் ஞானசபைக்கு நடந்து செல்லக்கூடிய பாதையில் 2 புறமுமே கிட்டத்தட்ட 6-12 ஏக்கருக்கு அந்த இடத்தை தோண்டி போட்டு அதை தகர கொட்டகை போட்டு மூடி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு தூய்மையான இடமே இல்லாமல் இருக்கிறது. கேட்டால் சர்வதேச மையம் இதெல்லாம் சிறப்பாக நடந்துரும் என்பதை போல தொடர்ந்து அந்த பொய்யை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், சப்பைக்கட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பெருவழித்தலம் என்பது 106 ஏக்கருமே அது பெருவழித்தலம்தான், திருவருட்பெருவழித்தலம்தான் என்பதற்கு நாம் சான்றுகள், அதுவும் குறிப்பாக வள்ளற்பெருமானாருடைய பாடல் சான்றுகளை எடுத்து நாம் ஒரு தனி நூலாகவே வெளியிட்டு இருக்கிறோம். அது இன்று பலருக்கும் அது ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்படி இருக்கிற இந்த மீதமுள்ள 72 ஏக்கர்லையும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் 3-6 ஏக்கர்களில் தகர கொட்டாகையை போட்டு அது ஒரு பாழடைந்த நிலம் போல வைத்திருக்கிறார்கள். அது பெருவழித்தலம். ஒரு கோவிலை இப்படி அவர்கள் சிதைத்து வைத்திருப்பது என்பது பார்த்திங்கன்னா அது ஏதோ விளையாட்டாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதனுடைய விளைவுகள் பார்த்திங்கன்னா குறிப்பாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளற்பெருமானார் அவர்கள் மனம் கோணினால் அல்லது அவர்கள் மனம் வருந்தினால் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இவர்களுக்கு தெரியல. ஏன்னா இவர்களை பொறுத்தவரையிலும் கட்டடம், பணம், அதே போல் பார்த்திங்கன்னா ஆட்சி, அதிகாரம், அப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்டரு, மாலைகள், பெருமைகள், இது மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. இதற்கும் அங்கே சன்மார்க்கத்திற்கும் எந்த தொடர்புமே கிடையாது. நாம் பலமுறை சொல்லியிருக்கோம், சங்கங்கள் என்பது அசோசியேஷனோ ட்ரஸ்ட்டோ கிடையாது. வள்ளற்பெருமானார் உருவாக்கிய சங்கம் என்பது அது இவர்கள் சொல்வதைப் போல அசோசியேஷன் ட்ரஸ்டெல்லாம் கிடையாது.
அது முழுக்க முழுக்க இறைவருக்கு தம்மை அடிமை கொடுத்து விட்ட, அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட, குறிப்பாக தன்னுடைய சுதந்திரங்கள், தேக சுதந்திரம், போக சுதந்திரம் உள்ளிட்ட 3 சுதந்திரங்களையும் முழுமையாக இறைவருக்கு ஒப்படைத்துவிட்டு இறைவருடைய அருட்கருணை சுதந்திரத்திலே செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். முழு நேரமாக அவர்கள் சாதுக்களாக, சாதுக்கள் அப்படின்னா வெள்ளை துணி வெள்ளை சட்டையை போட்டு குல்லா போட்டால் மட்டும் சாதுக்கள் ஆகிவிட முடியாது. அந்த 3 சுதந்திரங்களை முழுமையாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எழுதி கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு இறைவனுடைய சுதந்திரத்தில் அடிப்படையில் தான் இவர்கள் செயல்பட வேண்டும். அப்படி அவர்கள் அப்பழுக்கு இல்லாமல் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட அவர்களைத்தான் நாம் சாதுக்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த சாதுக்கள் தான் அங்கே பார்த்திங்கன்னா அவர்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும். கல்பட்டு ஐயாவை போன்ற அந்த ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு பெரும் ஒரு சுடராக இருக்கக்கூடிய வள்ளற்பெருமானாரால் நேரடியாக கண்டெடுக்கப்பட்ட கல்பட்டு ஐயாவை போல அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆக அந்த ஒட்டுமொத்தமான அந்த 72 ஏக்கரையும் தற்பொழுது சிதைத்து வைத்துவிட்டு இந்த வெறுமனே சங்கம், அதே போல் சங்கம் என்கிற பெயரில் ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இந்த தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய அந்த சங்கத்தினர் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அங்குள்ளவர்களுக்கு, குறிப்பாக அந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள், அது குறிப்பாக தர்மசாலை நடத்துவர்களுக்கெல்லாம் சட்டி, பானை, அதே போல் பணம் 10,000 போன உடனே 10,000 கொடுத்துருந்து 1,00,000 கொடுப்பது, இப்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்த தர்மசாலைகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பணம் கொடுத்து அவர்கள் தங்கள் வசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது வள்ளற்பெருமானார் சொன்னதை போல் அகவனத்தாரை மாற்றுவதற்கு நீங்கள் பொருள் கொடுத்தாவது நீங்கள் தங்கள் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இது அரசியல் சாக்கடைக்குள்ள வள்ளற்பெருமானார் சொன்ன அந்த ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நுழைத்து கொண்டு இவர்கள் பணம் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து தான் இவர்கள் தற்பொழுது தங்கள் வசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு மிக மோசமான விளைவுகளை பிற்காலத்தில் ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். காரணம், வள்ளற்பெருமானார் சொன்ன அந்த குறிப்பாக அமாவாசை என்ற ஒருவர் பார்த்திங்கன்னா அங்கே மாடு உண்ணும் வழக்கத்தை கொண்டிருந்தார். அவருக்கு தான் வள்ளற்பெருமானார் என்ன சொல்கிறாங்க, அவரை அமாவாசை நீங்கள் மாடு உண்ணாதீங்க முதல்ல சொல்கிறாங்க. அதற்கு பிறகு ஐயா நான் இதுதான் எங்களுக்கு உணவுங்கயா, எங்களுக்கு பணம் இல்லைங்க அப்படிங்கும்போது உனக்கு எவ்வளவு தேவைப்படும், ஒரு அரையணா இருந்தால் போதுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மஞ்சள் துளியில் அரையணாவை கட்டி கொடுத்து இந்த அமாவாசை உங்கள் வீட்டில் வைத்திருங்கள், அன்றாடம் இதை பார்த்து வாருங்கள், உங்களுக்கு அரையணா கிடைக்கும்னு அனுப்புகிறாங்க. அதன் போல் அவருக்கு ஒரு மாதம் வரைக்கும் அவர் பார்க்குறார். 1 மாதம் தொடர்ந்து அவருக்கு அரையணா கிடைக்கிது. அதுக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் தான் அமாவாசை என்பது பார்த்திங்கன்னா அந்த கொலை புலால் தவிர்த்து அகவினத்தாராக மாறுகிறார். இப்படி அகவினத்தாராக மாற்றிக்கொள்வதற்குத்தான் வள்ளற்பெருமானார் என்ன சொன்னாங்க, கெஞ்சி கேட்போம், தெண்டனிட்டு கேட்போம், மிரட்டி சொல்லுவோம், அதுக்கு பிறகு ஏதாவது கொடுத்தாவது நம் வசமாக்குவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சங்கத்துக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசியல் கட்சிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு சங்கம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய தர்மசாலையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடியவங்கள சட்டி, பானை, பாத்திரம், பொருள், அப்புறம் நீங்கள் பணம் லட்சக்கணக்கில் இன்று பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் செலவு செய்திருக்கக்கூடிய இந்த பணத்தை ஒரு கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கணக்கில் பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. இந்த பணம் எங்கிருந்து வந்தது கேட்டால் நாங்கள் யாரிடமும் வசூல் செய்வதில்லை, யாரிடம் ஸ்பான்சர் செய்கிறதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்கிற கேள்வி எல்லாம் எதிர்காலத்தில் கேட்கப்படும். நம்ம கேட்க மாட்டோம், கேட்க வேண்டிய அந்த அத்தாரிட்டிகள் கேட்பாங்க. அப்போ இவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், கணக்கு காட்டி தான் ஆக வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இவர்கள் செய்வதற்கு அந்த அளவுக்கு இவர்கள் சன்மார்க்கத்தின் மீது என்ன இவர்களுக்கு பற்றுதல் என்கிற கேள்வி வருது இல்லைங்களா? இவர்கள் உண்மையிலேயே சன்மார்க்கமாக இருந்தால் அகவினத்தாராக மாற்ற வேண்டும். இந்த யாரெல்லாம் கொலை புலால் தவிர்க்காமல் இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் அகவினத்தாராக மாற்ற வேண்டும். அதை விடுத்துட்டு நீங்கள் இருக்கிற அமைப்புகள் ஏற்கனவே சாப்பாடு போட்டு அவர்கள் பல பேருக்கு பசியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர்களையே உங்கள் வசம் இழுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்வதற்கு பெயர் அரசியல். எனவே அரசியலும் ஆன்மீகமும் எந்த தொடர்பும் மற்றவை. அதில் குறிப்பாக சன்மார்க்க சங்கத்திற்கும் இந்த ஒரு விளம்பர வெற்று வேட்டு அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த இறைக்கக்கூடிய பணம் எல்லாம், இந்த இறைக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் அது பார்த்திங்கன்னா ஒரு கடலில் கரைத்த ஒரு பெருங்காயம் போலத்தான் ஆகுமே தவிர அதனால் சன்மார்க்கத்திற்கு எந்தவித லாபமும் ஏற்பட போவதில்லை. அகவினத்தார்களை எத்தனை பேரை மாற்றிருக்கீங்க அப்படிங்கிறதா முக்கியமே தவிர நான் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நான் வள்ளலாரை பற்றி பேசினேன், இந்த கல்லூரியில் பேசினேன், நாங்கள் இந்த சட்டிப்பானை கொடுத்தோம், இந்த பணம் கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் அல்ல.
அப்படி ஒரு கற்பனையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த கற்பனைக்கான ஒரு விடை விரைவில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளற்பெருமானாரே அவர்கள் கற்றுக் கொடுத்து விடுவார்கள் வச்சுக்கலாம். இப்போ இப்படி இருக்கிறதுல இந்த பெருவெளியை சிதைத்து 1.5 ஆண்டு காலமாக அந்த இடத்தை குப்பை போல வைத்துக்கொண்டு இவர்கள் பி சைட்டில் கட்டுமானங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றம் பி சைட்டிலும் கட்டக்கூடாது என்று சொன்னால் அந்த கட்டடங்களை நாங்கள் இடிக்க தயார் என்று உச்சநீதிமன்றத்தில் சத்தியம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள். இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்கிற பெயரில் இவர்கள் அரசியல் கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ட்ரஸ்ட்டும் அதே போல் சொசைட்டி என்பதாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவே முதல் தவறு. இரண்டாவது, பணத்தை அள்ளி வாரி வீசி அதே போல் எப்படி அரசியல் கட்சிகள் போஸ்ட் ஓட்டுவாங்களோ, எப்படி பேனர் போடுவாங்களோ, எப்படி போட்டி போட்டுக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்வார்களோ அதுபோன்று சமரச சுத்த சன்மார்க்கத்தை இவர்கள் மலிவாக்கி விட்டார்கள் என்பதையும் நாம் வருத்தத்தோடு இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. மேலும் தர்மசாலை என்பது அது குறிப்பாக சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் சொல்கிறாங்க, அதை சுற்றி வலம் வழிபட்டு அந்த விளக்கை வழிபட்டாலே நமக்கு பெரும் புண்ணியங்கள் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஞானசபைக்கு ஈடான ஒரு புனிதமான இடமாக இருந்த அருள் நிரம்பிய இடமாக இருந்த அந்த தர்மசாலை இன்று பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தா பார்ப்பதற்கெல்லாம் நமக்கு மனம் வலிக்கிறது. ஞானசபையிலும் வழிபாடு என்று சொல்வதற்கும் அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படையும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே இப்போது ஒரு கூட்டம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அரிசி பருப்பு வந்தால் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே சுற்றிலும் பார்த்திங்கன்னா தூய்மை கிடையாது. மேலும் பெருவெளியை சிதைத்து வைத்திருக்கிறார்கள். இருக்கிற 72 ஏக்கரையும் சிதைத்து வைத்திருக்கிறார்கள். மேலும் சிதைப்பதற்காக முனைகிறார்கள். இவையெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அதே போல திருவுருட்பிரகாச வள்ளற்பெருமானாருக்கு அவர்களுக்கு உகந்தது அல்ல என்கிற காரணத்தினால்தான் இத்தனை தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் இவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அறியாமையில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம். எல்லாம் செயல்கூடும் எண்ணானை எம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்று வள்ளற்பெருமானார் சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே நீங்கள் அது சன்மார்க்கத்தை உயர்த்தக்கூடிய திட்டமாக இருந்திருந்தால் இந்நேரம் அது மிகச்சரியாக அது அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அடிமரத்திலே ஆணிவேரை வெட்டிவிட்டு மேலே அலங்காரமாக பூக்களை நீங்கள் வைப்பதைப் போல 106 ஏக்கர் பெருவெளித்தலத்தையே நீங்கள் சிதைத்து விட்டு அதற்கு பிறகு சன்மார்க்கத்தை போய் வளர்த்தப் போகிறேன் என்று சொன்னால் இது இட்லின்னு சொன்ன சட்னி கூட நம்பாது என்பதுதான் உண்மை. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.